பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் தங்களுக்கு எதிரி இல்லை என்று தெரிவித்துள்ளார். இது எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறி வந்த அதிமுகவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பாஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட் இல்ல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2019 மக்களவைத் தேர்தலின் போது மீண்டும் உருவான அதிமுக பாஜக கூட்டணி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முறிந்தது. இனி எந்த காலத்திற்கும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை தவிர தங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது என்றும் கூறினார். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதன்கிழமை விளக்குவதாகவும் அவசரப்பட்டு பேசக்கூடிய விஷயம் இது இல்லை என்றும் கூறினார். அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட் இல்ல. விமானம் மூலமாக சென்னை வந்த அண்ணாமலையிடம் சற்று மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இபிஎஸ் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் தனது விளக்கத்தை தந்தார். எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம். எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா என்ற மாற்றத்திற்கு இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். காரணம் பாஜக வளர்ந்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடு இன்னும் வரல. திமுக எதிர்ப்பு நிலையை அதிமுக மட்டுமே எடுக்க முடியும் என்றும் மற்ற கட்சிகளுக்கு வலுவான வாக்கு சதவீதம் இல்லாதது அதற்கான காரணம் என்றும் கூறுகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முதல் நோக்கம் என்னன்னா தாவேகாவோட கூட்டணி அமைப்பது, அல்லது அந்த கூட்டணிக்கு எப்படியாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பிஜேபிக்கான கதவுகளையும் நாங்க அடைக்கல அப்படின்றதையும் ஒரு மெசேஜிங்கா இன்டைரக்டா சொல்றாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு பிஜேபி அதிமுகவில் எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சும் அதற்கு அண்ணாமலையின் கருத்தும் தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. எடப்பாடி அண்ணாமலை இடையிலான பிணக்கு மறையுமா, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி மலருமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை, குஷ்பு போன்றோர் பங்கேற்றதும் அவற்றுக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. எனினும் வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகள்தான் அதனை தீர்மானிக்கும். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.